अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिना मुहम्मदिन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய இந்த அழைப்பு பணியின் விளைவாக கிட்டத்தட்ட 30 சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஈமான் கொண்ட இந்த நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தம் இப்னு அபில் அர்த்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை தான் தேர்வு செய்தார்கள். அர்த்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே ஈமான் கொண்ட சஹாபாக்கள் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் சந்திப்பதும், நபி அவர்களுக்கு அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் நபி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் இப்படியே சில காலம் கழிந்தது. இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸ்தா பிமா துமர், நபியே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய வீட்டார்களுக்கு குடும்பத்தார்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பகிரங்கமாக எடுத்துரைப்பதற்காக வருகின்றார்கள். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி நின்று தன்னுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் தனித்தனியாக சொல்லி அழைக்கின்றார்கள். குறைஷிகள் பல்வேறு குடும்பங்களாக இருந்தார்கள். அந்த ஒவ்வொரு குடும்பத்தாருடைய பெயர், யா பனு அதி, அதி குடும்பத்தார்களே, யா பனு ஃபிஹர், ஃபிஹர் குலத்தார்களே என்று ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தார்கள். நபி அவர்கள் அழைக்கிறார்கள் என்றால் தேவையற்ற ஒரு விஷயத்திற்கு இவர் அழைக்க மாட்டார், மிக தேவையான முக்கியமான விஷயத்திற்குத்தான் இவர் அழைப்பு விடுவார் என்பதை அந்த மக்கள் புரிந்திருந்தார்கள். எனவே ஒவ்வொரு குலத்தார்களும் அந்த அழைப்பை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்பதற்காக குழுமினார்கள். வர இயலாதவர்கள் தங்கள் சார்பிலே ஒருவரை அனுப்பி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையின் மீது ஏறி நின்று, மக்களே, ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நான் சொல்வதை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன். அந்த குதிரைப்படையை நீங்கள் காணவில்லை, எதிரிகள் தாக்குதல் தொடுக்கக்கூடிய அந்த படையை நீங்கள் பார்க்கவில்லை. ஆனால் நான் சொல்வதை மட்டும் வைத்து அதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். எல்லா மக்களும் சொன்னார்கள், நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக இல்லா ஸிதகா, எங்கள் அனுபவத்தில் உங்களிடத்தில் உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கண்டதில்லை, பொய்யை பார்த்ததே இல்லை என்று அனைத்து மக்களும் சொன்னார்கள். அப்படியானால் இப்போது நான் சொல்ல போற விஷயமும் உண்மைதான். நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இதை நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய மகத்தான தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த சிலை வழிபாட்டுக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக எச்சரிக்கை செய்கின்றார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள், யாரும் எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் அதிகமானோர் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒருவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடன் பிறந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ, அபூ லஹப், அவன் மட்டும் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தான். ஆனால் இந்த அழைப்பு பணி அவர்கள் செய்தவுடன் நபி அவர்களை எதிர்க்க துணிந்தான். அவன் மட்டும் மண்ணை அள்ளி வீசி, தப்பன் லக, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை நீ அழைத்தாயா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக
அனைத்து மக்களையும் அவன் தூண்டிவிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகிவிட்டான் என்ற அந்த அத்தியாயத்தையும், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் அவளையும் சபித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை அருளினான். இதற்கு பிறகு நோவினைகள், துன்பங்கள், கொடுமைகள் அதிகரித்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தோழர்களுக்கு ஈமானிய உறுதியை கொடுத்தார். அவர்கள் தொடர்ந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு மக்களிடத்தில் எடுத்துச் சென்று கொண்டே இருந்தார்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.